மக்களுக்காக யார் என்ன நல்லா செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக வந்து இப்போ இருக்கிறவங்க வந்தால் வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாற்றவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அம்மா வந்தால் தான் நல்லா இருக்குமா? அம்மானா யாரை சொல்கிறீங்க? ஜெயலலிதா. திமுக டிஎம் தான் வரும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஏன் ஸ்டாலின்? நிறைய நல்லது பண்ணுறாரு. மக்களுக்கு இலவசம். டிஎம்ஐ ஏடிஎம்க்கு வரணும். எல்லாத்துலையும் விலை வச்சு அதிகமாக இருக்குது. இதனால் மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. டிஎம்கே வரும். என் வீட்டில் வந்து 45 ஓட்டு ஏடிஎம்கே. எனக்கு யார் வந்தாலும் சந்தோஷம் தான் மேடம். ஆனால் பொதுமக்களை காப்பாற்றினா போகிறோம். நாங்கள்லாம் ஒரு ஆட்டோ டிரைவரு. எங்களை காப்பாற்றி ஏன்னா ஒரு வழி பண்ணி விட்டால் ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வரும். தளபதி ஸ்டாலின் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் தான். ஏன் ஸ்டாலின்? ஸ்டாலின் தான் இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். மோஸ்ட்லி டிஎம்கே வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா வந்தால் நல்லா இருக்கும். எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்? மக்களுக்காக யார் என்ன நல்லா செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். வேறு ஒன்றையும் வேணாம். மக்களுக்காக நல்லதை செய்யணும் இந்த நாட்டுக்கு. அவ்வளோதான். அதுதான் எங்களுக்கு வேணும். உங்கள் தொகுதியில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் தொகுதியில் என்ன வீடு கொடுக்கணும். வீடு எங்கே அவர் கொடுக்குறன்றாரு, இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அவ்வளோதான். அவர் கொடுன்னு சொல்கிறாரு, இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்களே. யார் அது? இந்த தொகுதியில் நிற்கிறவங்க தான் யாருன்னு சொல்ல முடியும். அதான் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? டிஎம்கே தான். டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆமாம். இப்போ என்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இந்த 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 வருஷம் நீங்கள் ஓட்டு போகிறதுல? ஓட்டு போடுறதுல வந்து நம்ம இஷ்டமாக யார் கொண்டாலும் போடலாம். அது ஓட்டு போடுற உரிமை நம்மளுது. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்றது இல்லை. ஆக மொத்தம் ஊருக்கு நல்லதை யார் செய்கிறாங்களோ அவங்க வரட்டும். எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி. ஏன் எடப்பாடி பழனிசாமி? இதில் வந்து இந்த ஆட்சி வந்து அராஜக ஆட்சி. பார்க்க போனால் மக்களுக்கு எந்த விதமான நன்மை செய்யலை. 4.25 வருஷமாக மக்களுக்கு எந்த வித நன்மை செய்யாத கடைசி நேரத்தில் நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து மக்களுக்கு எந்த விதமான என்ன எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. 4.5 வருஷமாக செஞ்சுருந்தாங்கன்னா சந்தோஷப்படலாம். இப்போ திடீர்னு வந்து செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால் பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு பயன்படாத அரசு தேவையில்லை. இப்போ உங்கள் தொகுதியில் வந்துட்டு இப்போ நீங்கள் எடப்பாடி வரணும்னு சொல்கிறீங்களா? அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் ஒன்று. 2வது அடிப்படை வசதிகள் எதுவோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முக்கியமாக செஞ்சு கொடுத்தா அதே போதும். மக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அராஜகம் இல்லாமல் ரவுடிசம் இல்லாமல் இருந்தாலே போதும். அதுவே முதல்ல குடி கஞ்சா இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நிச்சயமாக நல்லா இருக்குங்க. எலெக்ஷனில் யார் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎம்மாக வந்து இப்போ இருக்கிறவங்க வந்தாங்கன்னு வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாற்றவங்க வந்தால் நல்லாயிருக்கும். வேறு சிஎம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில மாற்றங்கள் அப்பப்போ மாறினா தான் அது. என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு சில அடிப்படை தேவைன்னா சில இன்னும் அது செய்யலீங்களே யாரும். விலைவாசி ஏறி தானே அது யாரும் கட்டுப்படுத்து கொண்டு வரல. விலைவாசி கொண்டு ஒரு கம்மி பண்ணணும் இது பண்ணணும் அதுக்கு உண்டான வழி யாரும் பண்ணல. விலைவாசி ஏறின்னு தான் இருக்காண்டி அதுக்கு உண்டான சொல்யூஷன் இன்னும் செய்யலை. மற்றபடி இது ஏரியாவுக்கு வந்து இந்த ரோடு போடுறது இந்த இதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. அது அரைக்குறையாக தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு முழுசாக பண்ணல. நம்ம கோரிக்கை வச்சுன்னா அந்த கோரிக்கை செய்ய மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு செஞ்சுன்னுக்குறாங்க. அறநிலைத்துறையில் வந்து இந்த கோவில் பகுதி இதை வந்து கொஞ்சம் வாடகைலாம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அது எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி கவர்மெண்ட் ஜியோவில் என்ன இருக்கோ அது போட்டாலும் பரவாயில்ல, அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. இப்படி சில குறைங்கள்லாம் இருக்குது. அதனால தான் ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த எலெக்ஷனில் யார் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும்? அம்மா வந்தால் தான் நல்லா இருக்குமா? அம்மானா யாரை சொல்கிறீங்க? ஜெயலலிதா. ஓகே. ஏன் அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? அது நல்லா இருக்குமா? இந்த எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக. ஏன் திமுக? எங்களுக்கு அதான் நல்லது. இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம் தான் வரும். ஏன் டிஎம்கே? டிஎம் நல்லா செஞ்சுக்கிறாரு, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்தால் இன்னும் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? புரியல. அவங்க வந்தால் இன்னும் மாற்றம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர நிறைய மாற்றம் வந்துக்குதுமா. இப்போ எல்லாம் காலேஜ் ஓப்பன் பண்ணிடுறாரு, லைப்ரரி பார்க்கு நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிறாருமா. அதனால டிஎம்கே. இந்த எலெக்ஷனில் யார் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஏன் ஸ்டாலின்? நிறைய நல்லது பண்ணுறாரு. மக்களுக்கு இலவசம் பஸ் ஃபேரு
மகளிருக்கு இப்போ சமீபத்தில் 5000 இது பண்ணாப்புல, அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து போடுவீங்களா இல்லை வந்துட்டு ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி போடுவீங்க? இல்லை, அவர் மக்களுக்கு நிறைய நல்ல திட்டத்தெல்லாம் பண்ணுறாரு, அதை பார்த்து போடுறோம். இந்த எலெக்ஷன்ல யார் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்? ஜிஎம்ஓ ஏடிஎம்க்கு வரணும். ஏன் ஏடிஎம்? ஏடிஎம்ல அதான் நல்லாச்சு நடந்துட்டு இருக்கு, நல்லாச்சு அவங்க நினைப்பாங்க. இந்த ஆட்சி தெரியல, எனக்கு ஒன்றா இதாக மாற்றம் இதாகணும், மாற்றம் ஆகணும். மக்கள் நல்ல செய்யணும், மக்கள் நல்ல செய்யணும், அவ்வளோதான். மக்கள் செய்யணும். தண்ணி பிரச்சனை, என்ன பிரச்சனை, வேலையில் திண்டாட்டம், விலைவாசி அதிகம், எல்லா இடத்துலையும் விலைவாசி அதிகமாகிடுச்சு. இதனால் மக்கள் ரொம்ப அவசரப்படுறோம். எல்லாம் மக்களுக்கு மாற்றம் வரணும், அவ்வளோதான். இந்த எலெக்ஷன்ல யார் சிஎம்மா வரும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரும். ஏன் டிஎம்கே? டிஎம்கே பார்த்தீங்கன்னா சிஎம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா மக்களுக்குமே நல்லதை பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த காலத்தில் கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவர் எது பண்ணுறாரோ பண்ணலையோ மக்களுக்கு தேவையான நலன்களை வந்து செய்கிறா போல். அதனால் வந்து என்னுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் நான் ஆதரிப்பேன். உங்க தொகுதியில வந்துட்டு ஏதாச்சும் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வந்துருச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாமா என் வீட்டில் வந்து 45 ஓட்டு ஏடிஎம்க்கு. ஏடிஎம் 45 ஓட்டு. அந்த ஏடிஎம் ஓட்டு அப்படியே தான் விஜய் தான் மாறும். இது 45 ஓட்டு. எங்கள் அப்பா, எங்கள் தம்பி எல்லாமே குடும்பம் ஓட்டு 45 ஓட்டு. இதே என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க எல்லாமே. இந்த ஓட்டு ஒரு மாற்றம் மாறலாமா? டிவிகே தான். கண்டிப்பா. ஏன் டிவிகே? ஆனால் குடும்ப அரசியலுமா, குடும்ப அரசியல் ரொம்ப அராஜகம், ரொம்ப அராஜகம், ரொம்ப அராஜகம். குடும்பம் எப்படிமா பண்ணும்? ஒரு 250 கோடி விட்டு வராங்க ஒருத்தன், சொல்லு விட்டு வராங்க ஒருத்தனா, அவன் நம்ம சப்போர்ட் பண்ண சொன்னமா சினிமா விட்டு. இந்த எலெக்ஷன்ல யார் வந்து சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு யார் வந்தாலும் சந்தோஷம் தான் மேடம். ஆனால் பொதுமக்களை காப்பாற்றினா போகிறோம். நாங்கள்லாம் ஒரு ஆட்டோ டிரைவரு, எங்களை காப்பாற்றி ஏன்னா ஒரு வழி பண்ணி விட்டா ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு ஸ்கீம்ஸ் வந்தா? நீங்கள் இல்லை மேடம், தமிழ்லேயே சொன்னால் புரியும். நான் வந்து ஆட்டோ டிரைவரு, நீங்கள் தமிழில் சொல்லலாமே. இல்லை ஆண்டாண்டு காலமா ஐ மீன் இருப்பாங்களா, அவங்க வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை புதுசா வர ஸ்கீம்ஸ் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போது எப்படி சொல்றேன்னா, இப்போ புதுசுக்கும் பழசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் ஒரு ராயல் பெயிண்ட் அடிக்கணும், அது புதுசாக இருக்கும். இதே அப்பாக்ஸ் ஆச்சுன்னா டல்லாக இருக்கும். இது போல் ஒரு வித்தியாசம் வரும்ல, பெயிண்ட்லேயே வித்தியாசம் வரும்போது யாருன்னா ஒரு வந்தால் புதுசாக வந்தால், நான் ஏன்னா பெயிண்ட்ரு ஓகேங்களா, இப்போ நான் ஆட்டோ டிரைவர் வந்தேன். ஏன்னா அந்த வெயிலில் நல்லா கஷ்டப்பட முடியல. இந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். என்னன்னா யார் வந்தாலும் பொதுமக்களை காப்பாற்றினா போதும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்டாலின் வந்தா? அவர் நிறைய எங்கள் ஏரியாவுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. மேயரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மண்டபம் கட்டி கொடுத்துறாங்க, ஜிம் போட்டு கொடுத்துறாங்க, நல்ல ரோடு வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாமே எங்களுக்கு நல்ல அடிப்படை வசதி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இனிமேல் தொடர்ந்து அவர் வந்தால் ஆட்சி நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல யார் சிஎம்மா வரும்னு நினைக்கிறீங்க? ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வரணும். அவர் நிறைய சாதனைகள் செய்திருக்கார். பொதுமக்களுக்கு, இப்போ ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நல்லது செய்திருக்காரு. விவசாயிகள் மின்சாரம் கொடுத்துருக்காரு. முதிய ஏழை எளிய மக்களுக்கு இது 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துருக்காரு. மகளிருக்கு நிறைய இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு நிறைய செய்திருக்காரு. உதவிகள், இந்த மகளிர் உதவி செய்திருக்காங்க. பஸ்ஸில் விடியல் பயணம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விவசாயத்துலேருந்து தொழிலாளருக்கு, கல்வித்துறைக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து எங்களுக்கு மழைநீர் வடிகால் வாழை வந்தால் ஊரெல்லாம் தண்ணி வந்துடும். அதுக்கு சிறப்பான முறை கால்வாய் கட்டி கொடுத்து அதை மக்கள் குப்பை கொட்டான்னு சொல்லி வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 புறம் வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி கூடங்க நிறைய இடத்துல உடற்பயிற்சி கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து உண்மையில் நீண்ட நிலை காலம் வாழும், அருமையாக பண்ணிடுறாங்க. அதனால் இந்த அரசாங்கம் மீண்டும் வந்தால் மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் நல்லா. தமிழ் இன உணர்வு, மொழி உணர்வு எங்களுக்கு கற்றுக்கொண்டது திராவிட பாரம்பரிய திராவிட ஆட்சியால் தான். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் ஸ்டாலின்? அவர் தான் எல்லாத்துக்கும் சிறப்பாக செஞ்சுன்னு வர்றாரு. ஒரு குறையும் இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா பாராட்டுறாங்க, சிறப்பாக செஞ்சுன்னு வர்றாரு. இந்த எலெக்ஷன்ல யார் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்தால் தான். ஏன் ஸ்டாலின்? ஸ்டாலின் தான் இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மோஸ்ட்லி டிஎம்கே வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ கோயில் வேலை, அந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஓகே. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன்ல யார் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஸ்டாலின் ஐயா? எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. ஸ்கூல் பசங்களுக்குலேருந்து
கார்ப்பரேஷன் இதுலேருந்து எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்க தொகுதியில் ஏதாச்சும் மாற்றம் எடுத்துட்டு வரணுமா? மாற்றம் நடந்துன்னு இருக்க. இது கட்டியிருக்காங்க, இப்போ ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க, நிறைய இடத்துல நடந்துன்னு இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஏதாச்சும் மாற்றம் வேண்டுமான்னு கேட்குறேன். இதுக்கப்புறம் மாற்றம் அவங்களே பண்ணுவாங்க, கண்டினியூ வந்துன்னு இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாம் நடந்துன்னு இருக்குது, இது மாதிரி நடந்துன்னு இருக்கும். வந்ததுக்கு நல்லது செஞ்சால் இன்னும் சூப்பர். அதனால் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் நாயக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எப்போவுமே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உதயசூரியன் தான் நம்ம ஃபேமிலியே எல்லாமே உதயசூரியன். திருவிக நகர் தொகுதி மக்களின் மனநிலை மற்றும் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை கேட்டறிந்தோம். இன்னொரு நாள் இன்னொரு தொகுதியில் மக்களின் மனநிலை மற்றும் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை கேட்டறிவோம்.